அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். இன்றைக்கி காலாண்டு தேர்வு பொதுத் தேர்வு 2024 கொஸ்டின் பேப்பர் தான் 11ஆம் வகுப்பு கணித பாடத்திற்கு நம்ம பார்க்க போகிறோம். என்னங்க இவ்வளவு ஈஸியாக கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? கணக்கு ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. பிடிச்சவனுக்கு தேன், பிடிக்காதவனுக்கு தேல். ஒரே ஒரு வித்தியாசந்தாங்க. ரொம்ப சிறப்பாக நம்மளும் தேனை சுவைக்கலாமா? வாங்க, கணித்தனை பாரு கணித்தனை பாரு கணித்தனை பாருங்க. ரொம்ப அருமையான கொஷின். என்ன 1 மார்க்கெல்லாம் தெரியுதான்னு பார்த்தீங்களா? கொஞ்சம் ஆன்சர் சொல்கிறீங்களா? ஆன்சர் நானுமே சொல்லுவேன், கவலைப்படாதீங்க. இந்த கணக்குடைய ஆன்சரை நீங்கள் எழுதின பிறகு பின்னாடி உங்களுக்கு ஆன்சர் ஷீட் கொடுத்துருக்கோம். அந்த ஆன்சர் ஷீட்டோட ஆன்சரை நீங்கள் பார்த்துக்கலாம். 20 ஒன் வேர்டு தாங்க, ரொம்ப எளிமையாக இருக்கும். ஓகே, அடுத்த கொஷினை பாருங்கள். P of A. இந்த P of A என்ற கணத்தோட அனைத்து கணத்தினையும் குறிச்சிச்சுன்னா என்ன? P of பை அப்படின்ற மதிப்பை காணணும். என்னங்க ஆன்சர் தெரியுதா? ஆமாம், நம்மளுடைய கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் தான். ஓகே, இந்த 2 பவர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் பார்த்தீங்களா, அந்த ஆன்சர் தான். ஓகே, சூப்பர், சரியான விடைங்க. 2 பவர் 2 தான், 4. எடுத்துக்காட்டு 1.9 தான். சரியான விடை சொன்னீங்க, செம்ம. f of x 1/1 - 2 cos x. இதனுடைய சார்பகத்தை காணணும். ஆமாம், இது ஒரு பயிற்சி கணக்கு. இந்த பயிற்சி கணக்கை நீங்கள் முயற்சி செய்யணும். ஓகேவா? இதனுடைய சார்பகம் கண்டுபிடிக்கும்போது -1க்கும் +1க்கும் இடையில தான் காஸ் தீட்டா இருக்குன்றதை நீங்கள் கவனமாக நோட் பண்ணணும். அதுதான் இந்த கணக்குடைய குறிப்பே. இந்த குறிப்பை வச்சு நீங்கள் இந்த சம்மை டீல் பண்ணி மார்க் வாங்கிக்கலாம். அடுத்து x² - px + q = 0. இது சமன்பாட்டோட மூலங்கள் ஏயும் பியும். அப்படின்னா 1/aயும் + 1/b அப்படின்ற ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? மூலங்களின் கூடுதல், மூலங்களின் பெருக்கல். மூலங்களின் கூடுதல் என்ன? -b/a. மூலங்களின் பெருக்கல் என்ன? +c/a. அவ்வளோதாங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி 22வது கணக்காக இருக்குது பார்த்தீங்களா? அந்த சார்பக கணக்கு என்ன தெரியுமா? 1.22 எடுத்துக்காட்டு. ஓகேவா? அதையும் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப எளிமையான கணக்கு. எங்கே மட்டும் வராதுன்னு சொல்லிட்டு சரியாக அதை மட்டும் நீக்கணும், கேபிட்டல் Rலேருந்து. இந்த கணக்கில் மூலங்களின் கூடுதல் பை மூலங்களின் பெருக்கல் அப்படின்னு எழுதினா போதும். மூலங்களின் கூடுதல் மைனஸ் அங்கே ஆல்ரெடி இருக்கிறதுனால -(-p/1), அதனால் +p. அடுத்து +q/1, அதனால் q. ஸோ p/q அப்படின்ற ஆன்சர் தான் இந்த 23வது கணக்குக்கு உரிய ஆன்சர். ஓகேவா? எந்த ஒரு விஷயத்தையும் வாயால் சொல்கிற காட்டிலும் செஞ்சு பார்த்தா தாங்க தீவிரமாக தெரியும். ஆமாம், அது புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப சாதுரியமாக கணக்கை கொண்டு போகலாம். அடுத்த கணக்கு ரொம்ப ரொம்ப எளிமைங்க. log a + log a² + log a³ + etc. log a⁴n n × n + 1/2 log a. என்ன? முதல் இயல் எண்களின் கூடுதல். இயல் எண்களின் கூடுதல் என்ன? 1 + 2 + 3 + etc. + n. ஸோ n × n + 1/2 log a. இது தாங்க. ஓகேவா? இந்த மாதிரி கணக்கை டீல் பண்ணுங்கள். அடுத்து மதிப்புகளை காண்க. காஸ் 135. காஸ் 135னா 90 + 45. 90 + 45னா 2ஆம் கால்பகுதி. 2ஆம் கால்பகுதியில் யார் ப்ளஸ்ஸு? சைனும் கொசிக்கணும். ஸோ காஸ் கேட்டிருக்காங்க, ஸோ மைனஸ் வரும். மைனஸ் அதே 90 + 45. 90னா ஒத்தப்படை. ஒத்தப்படைனா சைன் வரும், கோவப்படுவாங்க. ஸோ சைன் 45. சைன் 45 1/√2. அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? -1/√2. இந்த சைன் தீட்டா 12/13. இதனுடைய இன்னொரு முக்கோணத்தோட இன்னொரு பக்கம் என்னென்னா 5. இது முதல் கால் பகுதியில் இருக்கான். ஸோ sin 2θவோட வேல்யூ கேட்குறாங்க. sin 2θனா ஃபார்முலா என்ன? 2 sin θ cos θ. ஸோ sin θவும் வேணும், cos θவும் வேணும்.
சைன் தீட்டா நம்மக்கிட்ட 12/13ன்னு இருக்குது. ஆனால் காஸ் தீட்டா 5/13. இது ரெண்டையும் 2ஆல் பெருக்கணும். அவ்வளோதாங்க விட. எவ்வளோ எளிமையாக இருக்குது. ஓகேவா? அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா 6 ஃபேக்டோரியல் பை n ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 6 அப்படின்னா என்னோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே இருக்க 6 ஃபேக்டோரியலை 6 × 5 ஃபேக்டோரியல்னு எழுதிக்கலாம். இங்கே இருக்கிற 6 அங்கே இருக்கிற 6 கேன்சல் ஆகிடும். ஸோ n ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு வரும். ஸோ n ஈக்குவல் டு 5ன்னு முடிஞ்சிடும். அவ்வளோதாங்க. 28வது கேள்வி. எண்ணாவது உறுப்பு an கொடுத்துருக்காங்க. பின்வரும் தொடர்முறைகளோட முதல் 6 உறுப்புகளை பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க.